ஒரு அலைன்மெண்ட் பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் டொமைன்ஸுக்கு இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சார். அப்படியே கார் சால்னு போகும் உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் இருக்கும்போது. அலைன்மெண்ட் சரியா இருந்தா பயந்து பயந்து ஓட்டணும். ஏன் இவ்வளவு விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூட், ஒரு மனிதனுக்கு ரூட் சிஸ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரூட் சிஸ்டம். இந்த ரூட் கரெக்டா இருந்ததுன்னா ஷூட் அது கரெக்டா, ரிசல்ட் கரெக்டா வரும். நமது உடல் எப்படி நாம் எடுத்திருக்கும் செயலுக்கு நமக்கு அது உதவி செய்கிறது. நமது மனம் நாம் எடுத்திருக்கும் அந்த நாம் குறிக்கோள்களாக வைத்துக் கொண்டிருக்கும் அவைகளை அடைவதற்கு நமது மனம் எப்படி துணை நிற்கிறது, எப்படி அது நமக்கு உதவுகிறது, நமது தேகம் எப்படி உதவுகிறது, நமது தேகம் எப்படி பங்கு பெறுகிறது, பங்கேற்கிறது, நமது மனம் எப்படி பங்கேற்கிறது, நமது உணர்ச்சிகள் எப்படி பங்கேற்கின்றன, நமது பவர் சென்டர், நான் சொன்ன உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன், இது நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, இது எல்லாம் பேஸ் பண்ணிதான் நமது வெற்றி இருக்கு. நல்லா நோட் பண்ணி இது அலைன்மெண்ட் வச்சுக்கிட்டோம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, ஒரு 4 பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 அடி பைப், 4 பைப், ஒரே சைஸ் 1 இன்ச் பைப், 4 பைப் இருக்கு சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பைப்பு, அதுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு பைப் நீங்க வைக்கிறீங்க. இந்த பைப் ஹோல் இருக்கு இல்லையா, எண்டிங், அதுவும் அடுத்த பைப் ஹோல் இருக்கு இல்லையா, அதனுடைய பிகினிங்கும் கரெக்டா ஒரே இடத்துல கரெக்டா வச்சாதான், அதே போல 4ஐயும் ஒண்ணு கரெக்டா வச்சாதான் இந்த பக்கத்துல இப்படி கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கண்ணு முழுசா தெரியணும். இப்போ நீங்க லைனா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கண்ணு கரெக்டா தெரியும். இங்க இருந்து இப்படி பார்த்தா அந்த பக்கம் உங்க ஃப்ரெண்டை பார்க்க சொல்றீங்க, கண்ணு கரெக்டா தெரியும். நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரை கண்ணு தான் தெரியும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் வீக். அரை கண்ணு தெரிஞ்சா, ஃபுல் கண்ணு தெரிஞ்சா பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், ரிசல்ட் நல்லா தெரியுது, முழு கண்ணு தெரியுது. இவ்வளவுதான் விஷயம். அந்த அலைன்மெண்ட் அது நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா இது நல்லபடியா இருந்தாதான் ரிசல்ட் நமக்கு கேரண்டி ஆகுது இல்லையா? நான் உங்களுக்கு இப்போ கார் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சார். கார் அலைன்மெண்ட் பத்தி எனக்கு தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு இந்த குட்டியா பைப் எக்ஸாம்பிள் நான் இப்ப கொடுத்தேன். 4 நேரா கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா தான் இப்படி பார்த்தா அந்த பக்கம் அந்த கண்ணு தெரியும். 4 பைப்பும் டைட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இந்த கண்ணு இப்படி பார்க்கும்போது அந்த கடைசியில உங்க ஃப்ரெண்டு பாக்குறாருன்னா அவருடைய கண்ணு உங்களுக்கு தெரியும். உள்ள இருட்டா இருந்தா கூட 2 எண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் போதும் உங்களுடைய கண்ணு அவருக்கு தெரியும், அவருடைய கண்ணு உங்களுக்கு தெரியும். அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருந்தா அதுதான் ரிசல்ட். புரிஞ்சிருந்தா தம்ஸ் போடுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசிட்டு இருக்கலாம்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன் அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட், நம்ம ரிசல்ட்னா என்ன? அந்த வேர்கள் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இந்த பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டொமைன்ஸ், இந்த 4 ஒர்க் பண்ணி கரெக்டா அலைன்டா வைக்கிறது தான் ரூட்ல ஒர்க் பண்றது. அதனுடைய விளைவு என்னன்னா, இங்க இருந்து கண்ணை வச்சு இப்படி பார்த்தா அந்த பைப்ல 4 வெவ்வேறு பைப் மூலமா பார்த்தா கூட அந்த கடைசியில் இருக்கிற இன்னொரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. சக்சஸ் ரிசல்ட். இது நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்?
ஏற்கனவே சொன்னது போல பிசிக்கல்னா எக்ஸசைஸ் பண்ணணும், மென்டல் அப்படின்னு சொன்னா தியானம் பண்ணணும். அதே போல அதிகாலை எழுந்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும். ஒரு 1/4 மணி நேரம் அதிகாலை எழுந்து நிமிர்ந்து உட்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு எனர்ஜி பாஸ் ஆகிடும். பாடிக்கு தேவையான எனர்ஜி உள்ள கிடைச்சிடும். எனக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம். எவரிடே இப்ப இந்த கோச்சிங் இல்லைன்னா வேற ஏதாவது எனக்கு ஒர்க் இருக்கும். நிமிர்ந்து உட்காந்து நான் பண்ணினே இருப்பேன். காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அதுல உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நிமிர்ந்து உட்காந்து இந்த மாதிரி பாருங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல எனர்ஜி சென்டர் கொஞ்சம் எப்பவுமே ரெடியா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல அந்த எலக்ட்ரிசிட்டியை சாரி அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. அது எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. சோ இது ஒரு முறை. இன்னொன்னு இருக்கு சார். அது என்ன தெரியுமா? ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம. அந்த முடிவு எடுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு கிளாஸ். ஒரே ஒரு லைன் தான். அது முதல்லயே நான் சொல்லியிருந்தா சார் இவ்வளவு எதுக்கு சார் பேசுனீங்க, முதல்லயே இது சொல்லியிருந்தீங்கன்னா கிளாஸ் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் தூங்கிட்டாவது வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். நிறைய உதாரணங்களோடு மக்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல சிறப்பாக அது புரியும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து. கரெக்டா? என்னுடைய கருத்து கரெக்டா? ஹலோ, ஓகே, தேங்க்யூ. இப்ப என்ன பண்ணணும்னா சார், பாடி அலைன்மெண்ட்டுக்கு வரணும் ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம லைஃப் அலைன்மெண்ட்டுக்கு வரணும். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு ஹை லெவல் எனர்ஜி இருக்கும். அந்த ஹை லெவல் எனர்ஜி எப்படி நீங்க ஒரு சில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார், ஹை லெவல் எனர்ஜியில இருப்பாங்க எப்பயுமே. ஈவன் அவங்க யோகா பண்றதெல்லாம் செய்யறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நைட் 11 12 தான் படுக்கிறாங்க. ஆனா காலையில 4ன்னா 4 ஆள் இருந்துருப்பாங்க. எப்படி முடியுது அவங்களால மட்டும்? பிசிக்கல், மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டொமைன்ஸ் ஒரு அலைன்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதனாலதான் அது முடியுது. அவங்க லைஃப் நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு லெவலுக்கு நம்ம எப்படி சார் வர்றது? இப்ப தூக்கம் அதிகமா இருக்கு, 8ல இருந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறாருன்னா அவர் எப்படி சார் ஜெயிப்பாரு? அவருடைய கண்ட்ரோல் லைஃப் இல்லையே. லைஃபுடைய கண்ட்ரோல்ல தான் அவர் இருக்காரு. அவர் எப்படி ஜெயிப்பாரு? ஜெயிப்பாரு ஏதோ பிரெட் அண்ட் பட்டருக்கு, ஒரு சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. ஒரு வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முடிவுல இந்த அலைன்மெண்ட் தானா நடக்கணும். எத்தனை பேருக்கு அந்த முடிவு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த முடிவு. ஓ இதுக்குதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு சிலர் இந்த அவ்வளவு பில்டப் இல்ல, உண்மை உங்க பல தடவை பேசுறதுன்றது ஓகே தான். அது என்னன்னா வெரி சிம்பிள். உங்ககிட்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எல்லாமே சார். நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் தான் எல்லாமே. சத்தியமா சொல்றேன், இதுதான் எல்லாம் எழுதியே கொடுக்குறேன். இதனால அலைன்மெண்ட் வந்துடும். வாழ்க்கையில் வெற்றி உறுதி, எழுதியே கொடுக்கலாம். என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல உங்களை நடு தெருவுல விட்டுட்டா கூட நீங்க யார்? அந்த கேள்வி நீங்க கேட்டுப்போம். தயவு செய்து காலையில நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் கிடையாது. ஒரு சும்மா ஒரு யோசனை. உங்க கூட உங்க ஹஸ்பண்ட் இல்ல, உங்க கூட உங்க ஒய்ஃப் இல்ல, உங்க கூட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி யாருமே கிடையாது. எல்லாம் உங்களை கேர் பண்ணாம விட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குல்ல, அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் விட்டாங்க. உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தது. உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பேரு, உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம், ஒரு ஃபேம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், பதவி, முக்கியமாக உங்களுடைய பணம், பதவி,
இது எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து டெலீட் பண்ணி கொஞ்ச நேரம் பாருங்க. உங்களுடைய பணம், பெயர், புகழ், பதவி, உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்த உங்களை அறிந்த மக்கள் எல்லாமே டெலீட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் டெலீட் பண்ணுங்க. தனி ஆளா நில்லுங்க. செகண்ட் கொஞ்ச நேரம் நில்லுங்க. 2 நிமிஷம் நில்லுங்க. நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க தனி ஆளா இருக்கிறீங்க. ஈவன் ஹஸ்பண்ட் கூட இல்ல சார், வைஃப் கூட இல்ல, தனி ஆளா நிக்கிறீங்க. இப்போ உங்க கெப்பாசிட்டி என்ன? அதுதான் நீங்க நல்லா பண்ணி. ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து என்னைக்கு வேணா நம்மளை விட்டு போயிடும். எல்லாமே கணவன் மனைவி, பேரு, புகழ், பணம், ஃப்ரெண்ட்ஷிப், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் என்னைக்கு வேணா நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆனா இதே போட்ட ட்ரெஸ்ல, இந்த போட்ட ட்ரெஸ் கூட நம்மளை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல, அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் யார்? உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன? தோணும், இதெல்லாம் உங்ககிட்ட நான் யாரு? என்னுடைய பவர் என்ன? நான் எழுதி கொடுத்துட்டோங்களா? அப்படிப்பட்ட சூழல்ல கூட அதிகபட்சம் இந்த காலத்துல 3 மாதத்துல வந்து இப்ப நீங்க இருக்கக்கூடிய இதே நிலைமைக்கு வர முடிஞ்சா, உங்களுடைய பவரை வச்சு, உங்களுடைய இன்னர் பவரை வச்சு இதே லெவலுக்கு 3 மாசத்துல இருந்து அதிகபட்சம் 108 நாட்களுக்குள்ள உங்களால வர முடிஞ்சதுன்னா, உங்களுடைய ஒரே ஒருவருடைய உழைப்பின் காரணமாக 108 நாட்களில் நீங்கள் இதே நிலைமைக்கு வர முடிந்தால்தான் நீங்கள் ஸ்ட்ராங்கா நமக்கு எழுதி கொடுக்க. இல்லைன்னா உங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால வந்து முன்னேற முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சப்போர்ட் எல்லாம் உங்களால முன்னேற முடியாது. பணம் இல்லைன்னா முன்னேற முடியாது. அப்போ நீங்கள் தற்சார்பு வாழ்க்கை வாழவில்லை அர்த்தம். நான் சொல்றேன், தற்சார்பு வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை. அங்கதான் நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியுது. எத்தனை பேர் கரெக்ட்னு சொல்றீங்க? ஒருத்தங்க வாழ்க்கையில இருப்பாங்க, ஒருத்தங்க வாழ்க்கையில இல்லாம போவாங்க சார். ஒருத்தங்க வந்து பணம் லைஃப்ல இருக்கும், இல்லாம போகும் சார். உங்ககிட்ட பணம் இருக்க வரைக்கும் மக்களும் கூட இருப்பாங்க, அப்புறம் வந்து உங்களை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற கார் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு திருடு போயிடும். என்ன பண்ணுவீங்க? பெயர், புகழ் மற்றும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், உறவுகள் கூட உங்களை வந்து இல்ல உங்ககிட்ட அப்படின்னா, அப்ப கூட உங்ககிட்ட என்ன இருக்கு? அதுதான் நீங்க, அதுதான் உங்க பவர். நான் எழுதி கொடுக்கட்டுமா? இன்னைக்கு சொல்றேன், இதே ட்ரெஸ்ல என்ன விட்டீங்கன்னா கூட இப்ப எனக்கு இருக்கக்கூடிய பெயர், புகழ், பணம், அந்தஸ்து, குடும்ப பின்னணி, உலக அளவுல அங்கீகாரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்த அந்த கல்வி தகுதி எல்லாமே எடுத்து பக்கத்துல வச்சா கூட, நீங்க என்ன வந்து இன்னைக்கு இப்ப ரோட்ல போய் நிறுத்தினீங்கன்னா கூட அந்த இடத்துல கூட அதிகபட்சம் அடுத்த 1 மந்த்ல நான் இதே ஸ்டேஜுக்கு மறுபடியும் வந்துடுவேன். 100% எழுதி கொடுக்குறேன். 100% இதே நிலைக்கு என்னால் 1 மாதத்திலே வர முடியும். எதுக்கு அந்த 1 மாதம்? மறுபடியும் என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம், ஞாபக சக்தி எல்லாம் போட்டு கரெக்டா கம்போஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு தான் அந்த ஒரு டைம். கூட இந்த லேப்டாப் கூட இங்கே இருக்கட்டும். 1 month again I'm back இதே இடத்துக்கு. அதுதான் நான்
அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு நம்ம என்ன தோணணும். That is what you always think.